கருத்துக்களையும் ஆணித்தரமாக செம்மையாக சிறந்த மொழிகளிலேயே சிறந்தே பிறந்த மொழியாகிய எனது தாய்மொழிக்கு முதல் வணக்கம். இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் அன்புள்ள பெற்றோர்களுக்கும் எனது வணக்கங்கள். யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தாரையெல்லாம் வாழ வைத்த மொழி, இயல் இசை நாடகம் என வளர்ந்த மொழி, இழகலம் என்னும் மகுடம் சூடிய மொழி, செம்மொழி என புகழப்பட்ட மொழி, அகத்தியன் தொட்டியலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர்கள் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழும் மொழி எனது தாய்மொழியான அன்னை தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி. இது என் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட்ட வைர வரிகளாகும். தென் பொதிகை பிறந்த மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, தெவிட்டாத மொழி, அமிழ்தெனும் இனிய மொழி, ஆண்டாண்டாய் வாழும் மொழி. சொற்கள் கொட்டி கிடக்கும் சுரங்க மொழி, அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாய் வாழும் மொழி எனது அருமை தமிழ் மொழி. உலகில் பழமையான மொழி என் தாய்மொழி. சுமார் 2000 ஆண்டுகளுக்கும் மேல் பேசப்பட்டு வருகிறது. சங்க கால இலக்கியங்கள் முதல் நவீன கவிதை வரை தமிழின் இனிமை என்பது அழியாததாகும். தத்தி தாதூதிதி தாதூதிதி தத்துதி துத்தி துதைதி துதைதத்தா தாதூதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. உலகில் பல மொழிகள் உள்ளன. ஆனால் தகர வரிசையில் இப்படி ஒரு கவிதையை அமைக்கும் வலிமையும் மாண்பும் எனது தாய்மொழிக்கு மட்டுமே உள்ளது என கூறுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். பல மொழிகளை பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியார் யாம் அழிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்கிறார். இதிலிருந்தே எனது தாய்மொழியின் சிறப்பை உங்களால் அறிய முடியும். இந்தியாவில் செந்தமிழ் என அறிவிக்கப்பட்ட முதல் மொழி எனது தாய்மொழி. செந்தமிழ் என்பது ஒரு மொழியின் சொற்களின் அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று உலகிற்கே கோட்பாட்டை கோடு போட்டு காட்டிய எனது தாய்மொழியை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.